திரிபங்க கிருஷ்ணர் மன்னார்குடியில் உள்ளது புகழ்பெற்ற ராஜகோபாலன் ஆலயம். இத்தலத்தில் கிருஷ்ணர் திரிபங்க நிலையில், அதாவது மூன்றாக வளைந்து ஒரு காதில் குண்டலத்தோடு ஆனிரை ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக அருள்கிறார். அம்பிகையும் கிருஷ்ணரும் இணைந்த திருக்கோலம் கோபால சுந்தரி என தேவி உபாசகர்களால் வழிபடப்படுகிறது. தேவிக்குரிய ஸ்ரீசக்கரம் கிருஷ்ணரின் காலடியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ராஜகோபாலனுக்கு தினமுமே திருவிழா என்பதால் இவரை நித்யோற்சவர் என்றும் பக்தர்கள் அழைக்கின்றனர். உரியில் தின்பண்டங்கள். தஞ்சாவூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வரகூர். வெங்கடேச பெருமாள் அருள் புரியும் இத்தலத்தில் ஆவணி அவிட்டதற்கு மறுநாள் காயத்ரி ஜபத்தன்று தொடங்கி கிருஷ்ண ஜெயந்தி வரை உரியடி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆலயத்திற்கெதிரில் மூங்கில் களி நடப்பட்டு அதன் உச்சியில் முறுக்கு, சீடை போன்ற தின்பண்டங்களை மூட்டையாக கட்டி தொங்க விடுவர். யாதவ வேடம் புனைந்த பக்தர்கள் கைகளில் கம்பை ஏந்தி அந்த பிரசாத கூடையை அடிப்பர். கயிறை மேலும் கீழுமாக இழுப்பதும் உரியடிப்பவர் மீது தண்ணீரை வீசுவதும் நடக்கும். உரியடியில் வெற்றி பெற்றவர் அந்த தின்பண்டங்களை பெருமாளுக்கு நிவேதித்து பிரசாதமாக அனைவருக்கும் தருவர். பீடா உண்ணும் கண்ணன். ராஜஸ்தான் மாநிலத்தில் நாத்வாரா என்ற ஊரில் உள்ளது புகழ்பெற்ற கிருஷ்ணன் கோயில். இத்தலத்தை வடநாட்டு திருப்பதி என்று அழைக்கின்றனர். இங்கு அதிகாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு முடிய 7 வகையான தரிசனங்களும் அலங்காரங்களும் மூலக்கருவறையில் அருளும் கிருஷ்ணருக்கு நடைபெறுகிறது. இதில் இரவு வேளையில் நடைபெறும் சயன தரிசனத்தின் போது பீடா நிவேதனம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த பிரசாதத்தை பெற குறிப்பிட்ட கட்டணமும் ஆலயத்தின் சார்பில் பெறப்படுகிறது. கல்வீணை. ஆழ்வார் திருநகரி திருத்தலத்தின் இறைவன் ஆதிநாதர். இவர் திரு குறுங்குடி நம்பி என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கே கருங்கல்லை குடைந்து உருவாக்கப்பட்ட வீணை ஒன்று காணப்படுகிறது. இவ்வீணையின் அடிப்பாக மட்டும் பித்தளையினால் செய்யப்பட்டிருக்கிறது. மன்னர் கிருஷ்ணப்ப நாயக்கர் வீணையை மோகன வீணை என்று குறிப்பிடுகிறார்கள். பிரம்மாண்ட கிருஷ்ணர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் என்ற இடத்தின் அருகில் திப்ரமலையில் கிருஷ்ணர் கோயில் ஒன்று அமைந்துள்ளது. இந்த பிரசித்தி பெற்ற மலை கோயிலில் வீற்றிருக்கும் கிருஷ்ணர் 13 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். இந்த ஆலயம் கருமாணி தாழ்வார் கிருஷ்ணன் கோயில் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கொடிமரத்தில் ஆமை. பொதுவாக பெருமாள் கோயில் கொடிமரங்களின் உச்சியில் கருடனை அமைப்பது வழக்கம். ஆனால் நாகர்கோவில் நாகராஜா கோயில் சன்னதியின் வலதுபுறம் உள்ள அனந்தகிருஷ்ணன் சன்னதியில் உள்ள கொடிமரத்தில் கருடனுக்கு பதில் ஆமை உள்ளது. பாம்புக்கு கருடன் பகை. இந்த கோயில் நாகத்திற்கான கோயில் என்பதால் கருடனுக்கு பதில் ஆமை இருப்பதாக கூறப்படுகிறது. கடமை செய்த கிருஷ்ணர். பாரத போர் நடந்து கொண்டிருந்த நேரம். போர் முடிந்ததும் அர்ஜுனன் நேரடியாக தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று விடுவான். ஆனால் கிருஷ்ணரோ குதிரைகளை குளிப்பாட்டி வருடி கொடுத்து உணவிட்டு நீர் காட்டிய பிறகுதான் தங்குமிடம் செல்வார். இதை கேள்விப்பட்ட அர்ஜுனன், வேலைக்குதான் ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்களே, அவர்களை கொண்டு அந்த வேலைகளை செய்யக்கூடாதா என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், நான் தேரோட்டி, இந்த வேலையை நான் தான் செய்ய வேண்டும், கடமை செய்தேன், அதுதானே தர்மம் என்றார். உணவின் மேன்மை எது? பாரத போருக்கு முன் பாண்டவ தூதராக அஸ்தினாபுரம் சென்றார் பகவான் கிருஷ்ணர். அங்கே அரண்மனையில் தங்காமல் விதுரரின் வீட்டுக்கு சென்று உணவருந்திவிட்டு இளைப்பாறினார். அவருக்காக காத்திருந்த துரியோதனன் போன்றவர்கள், உனக்காக நாங்கள் காத்திருக்க நீயோ தகுதிக்கு பொருந்தாத இடத்தில் தங்கி உணவு உட்கொண்டிருக்கிறாய் என்று கேலி செய்தனர். அவர்களிடம் இறைநாமத்தை தினமும் உச்சரிக்கிற இறைவனின் அற்புதங்களையும் லீலைகளையும் உபன்யாசம் பண்ணுகிற பாகவதர்கள் சாப்பிட்டுவிட்டு மீதம் வைக்கும் உணவு தூய்மையானது, சகல பாவங்களையும் போக்கும் சக்தி அந்த உணவிற்கு உண்டு, அதனால் விதுரர் வீட்டு உணவை உண்டேன் என்றார் பகவான் கிருஷ்ணர். நண்பரை அன்பால் நிகழ செய்த கண்ணன். ஏழைகளை நண்பனாக ஏற்றுக்கொள்ளவே தயங்கும் காலம் இது. ஆனால் கிருஷ்ணர் அப்படியல்ல. எப்போதோ தன்னுடன் விளையாடிய ஏழை குசேலரை அவர் மறக்கவில்லை. ஒருமுறை உதவி கேட்க குசேலர் வந்தபோது தன்னை காண குசேலர் வந்துள்ளார் என தெரிந்ததும் கண்ணன் தன் படுக்கையிலிருந்து எழுந்து ஓடோடி சென்று வரவேற்றான். அப்போது கண்ணன், துவாரகாபுரி மன்னன், கால்கள் தேய இவ்வளவு தூரம் நடந்து வந்தாயா என கேட்டு, உனது திருவடிகள் இவ்வளவு தூரம் நடந்ததால் மாய்த்து போய்விட்டதே என்று சொல்லி அவற்றை வருடி கொடுத்தான். கண்ணனின் அன்பை கண்ட குசேலர் மெய் மறந்து போய் இப்படிப்பட்ட நண்பனிடம் ஏதும் கேட்பதா என எதையும் கேட்காமலேயே திரும்பினாராம் குசேலர். தாய்க்கு முதல் பூஜை காணும் பெருமாள். திண்டுக்கல்லிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரெட்டியார் சத்திரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் மலை மீது அமைந்துள்ள கோயில் கோவிநாத சுவாமி கோயில். புல்லாங்குழல் வாசித்தபடி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இந்த பெருமாள். இவரது சன்னதி முன்மண்டபத்தில் இவரது தாயார் கோப்பம்மாள் காட்சி தருகிறார். தாய்க்கே முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதன் அடிப்படையில் இவரை பூஜித்த பின்பே கோவிநாதருக்கு பூஜை செய்கின்றனர். தாயும் பிள்ளையும் காட்சி தரும் தலம் என்பதால் குழந்தை வாக்கியம் தரும் தலமாக உள்ளது. இங்கு 3 கால பூஜையின் போது சேகண்டி ஒலித்து சங்கு முழங்கும் வழக்கம் உள்ளது. இங்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா 3 நாட்கள் நடக்கும். அப்போது மட்டும் உற்சவர் கிருஷ்ணர் மலையிலிருந்து புறப்பாடாகி வீதி உலா சென்று திரும்புவார்.